ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலனை மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் 12ஆம் தேதி வரை உள்ள 10 நாட்களுக்கு மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். முதல் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை காலையில் 7:31 மணி முதல் பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசியில சந்திரன். நமக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் பூரம். இந்த நட்சத்திராதிபதியான சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரத்துல மீனராசியில ராகுனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நமக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடியது, மன மகிழ்வு தரக்கூடியது, ஒரு ரிலாக்ஸேஷன், என்டர்டெயின்மெண்ட்டு மற்றும் சுப காரியங்கள், தெய்வீக வழிபாடுகள் மற்றும் நமக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு வகையில் அப்ரிசியேஷன் கிடைக்கிறது. இப்போ படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அந்த அறிவின் பாராட்டுதல், அறிவு திறமைக்கு பாராட்டுதல், மேற்கொண்டு படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற நாளாகவும் இருக்கும். நல்ல இன்பத்தை தரக்கூடிய நாளாக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சுக்கிரன் என்னதான் 12ல் இருந்தாலும் அவர் நிற்கிற நட்சத்திரம் லாபஸ்தானத்துக்கு தொடர்பு இருக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சியைத்தான் தரும். மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:35 உத்தர நட்சத்திரம். 1 பாதம் சிம்ம ராசியிலையும் 3 பாதம் கன்னி ராசியிலையும் இருக்கு. 6ஆம் வீடான கன்னி ராசியில சூரியனுடைய நட்சத்திரம் இன்றைக்கு என்ன பலன் தருகிறது அப்படின்னா, லாபஸ்தானத்துல ராகுனுடைய நட்சத்திரமாகவும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரமாகவும் நமக்கு தொடர்பு கொண்டு, செவ்வாயும் சூரியனோடு ராகுனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு நிச்சயம் உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி, அதிலையும் அரசியல், முழு கலை திறமைகள், முழு மூச்சாக நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள், இதில் எல்லாம் வெற்றி உண்டு. அது மட்டும் இல்லை, உறவுகளுக்கு சாதகமான நாளாக இருக்கும், சுப காரியங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கும். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் காலையில் 8:17 தொடங்குகிறது. இது பொருள் பற்றாக இயங்கக்கூடிய நாளாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஒரு ஹோட்டல் நடத்துறது, துணிமணி தயாரிக்கிறது, மருத்துவம், இது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க மற்றும் விவசாயம், நீர்நிலை சார்ந்த தொழில்கள், பழம் பண்ணைகள், பால் வியாபாரம், வீடு கட்டுறது, வீட்டுக்கு கடன் வாங்கிறது, வீட்டு வாடகை வாங்கிறது, இப்படி எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:29 முதல் சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னி ராசியிலும் 2 பாதம் துலாம் ராசியிலும் இருக்கு. நைட்டு 10:18 தான் துலா ராசிக்கு சந்திரன் மாறுவார். சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் மற்றும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. நண்பகல் 11:24 ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய உபநட்சத்திரமாக செவ்வாய் வேலை பார்ப்பார். அதனால் 11ஆம் பாவம் என்பது வெற்றி, நம்முடைய கம்யூனிகேஷன், தகவல் தொடர்புகள், ஆவணங்கள், ஒரு பத்திரம் பதியறது, ஒருத்தருக்கொருத்தர் உறுதி பண்ணிக்கிறது, திருமண காரியங்களுக்கு பத்திரிக்கை அடிக்கிறது, இது மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, வீடு மாறுறது, இடம் மாறுறது, வீடு விற்கிறது, இது மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு உண்டான நாளாக இது இருக்கிறது. மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகல் 11:15 சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. 7ஆம் வீடான துலா ராசியில சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல போறாரு. ராகுனுடைய நட்சத்திரத்துல சதை நட்சத்திரத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு. இன்றைக்கும் உறவுகள் சார்ந்த நன்மைகள், மனதுக்கு பிடித்தவர்களோடு அல்லது உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருத்தல், தெய்வ வழிபாடுகள், ஆன்மீக காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் தொழிலில் இருக்கவங்களும் அதில் ஒரு பெருமை அடையிறது, ஒரு இஷ்ட தெய்வம் அனுக்கிரகத்தை பெறுவது என்ற வகையில் இன்றைக்கு நல்ல நாளாக அமைகிறது. மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல்
அதாவது மதியம் 1:31 வரைக்குமே இந்த சுவாதி இருக்கு. அதுக்கப்புறம் விசாகம் தொடங்குகிறது. குருவினுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரம், உப நட்சத்திரம் மற்றும் சுக்கிரனுடைய அந்தரத்துல போறாரு. அதனால இன்னைக்கு ஒரு முயற்சி செஞ்சு யாரையாவது சந்திக்கலாம்னு நினைக்கிறது, ஒரு டாக்குமெண்ட் தகவல் தொடர்பு ஒரு முயற்சிகள், இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தாமதங்கள், தடைகள் ஏற்படும். பிளான் பண்ண நேரத்துக்கு நடக்கலை அப்படின்னு கேன்சல் ஆகிறது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிறதுனால, விரய சனியினுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்கிறதுனால புது முயற்சிகளை தவிர்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10 வரைக்கும் இந்த விசாகம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அனுஷ நட்சத்திரம், நமக்கு 8ஆம் வீடான விருச்சிக ராசியில சந்திரன் போறார். இதுதான் உண்மையான சந்திராஷ்டம். அதுவும் 12ல் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்துல போறார். அப்ப 8க்கும் 12க்கும் சனி சந்திரன் மூலமாக ஒரு பாவ தொடர்பு ஏற்படுறதுனால அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஹெல்த்தை பார்த்துக்கணும். பிறரை நம்பி செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகளை தவிர்க்கணும். இது மாதிரி எல்லாம் நமக்கு பார்த்துக்கணும். செலவுகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய அமைப்பு. மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 வரைக்குமே இந்த அனுச நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டை தொடங்குகிறது. மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:59 வரைக்குமே இந்த கேட்டை நட்சத்திரம். அப்பவும் 8ல் தான் சந்திரன் இருக்காரு. புதனுடைய நட்சத்திரம் தான் கேட்டை. புதனும் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அதனால இன்னைக்கு அகம் சார்ந்த நன்மைகள், உறவுகள் சார்ந்த நன்மைகள், மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள், ஆவணங்கள் தகவல் தொடர்பு சார்ந்த வளர்ச்சிகள் இதெல்லாமே கிடைக்கும். படிப்புக்கும் நல்லா இருக்கும். மற்றும் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மேலதிகாரியாக இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கிடைக்கும். புதன், செவ்வாய், ராகு இந்த 3 கிரக கூட்டணியை வந்து இங்கே ஏற்படுகிறது. அப்போ இது வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான வேலை மாற்றங்கள் அல்லது ஒரு ஃபீல்டு மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும். மார்ச் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மூல நட்சத்திரம் தொடங்கிறது. உங்களுக்கு வந்து கேட்டை முடிஞ்சு மூலம் வந்து ஃபுல்லாகவே இன்னைக்கு வியாழக்கிழமை இருக்குது. முதல் நாள் புதன்கிழமை வந்து நமக்கு புதன்கிழமை 8:32, அதாவது அனுச நட்சத்திரம் முடிஞ்சு நைட்டு 7:04 மணிக்கு கேட்டை தொடங்குது. இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து ஃபுல்லாகவே நமக்கு அந்த புதன்கிழமை முடிஞ்சு வியாழக்கிழமை வந்து மூல நட்சத்திரம். மூலம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். நமக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. கேது 5ஆம் வீட்டில் இருக்காரு. கேது சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உப நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய அந்தரத்தில் போகிறது மிகச்சிறப்பு. உறவு சார்ந்து அகம் சார்ந்து மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த பொதுவாகவே இந்த மேஷத்துக்கு வந்து இந்த 10 நாட்கள்லையுமே நமக்கு அகம் சார்ந்த நன்மைகள், உறவுகள் சார்ந்த நன்மைகள், மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் பெரிதாக இருக்கின்றன. உற்பத்தி சார்ந்த வகையில் மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.